வெள்ளியிலிருந்து சேமிக்கப்பட்ட குவியல்கள், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகள், வேளாண்மை ஆகியவை. மூன்றாவது, ஒவ்வொரு ஆத்மாவும் இதனை சுவைத்தே ஆக வேண்டும் என அல்குரான் குறிப்பிடுகிறது. அது எது? மரணம் என்னும் இறப்பதை எப்படி குர்ஆன்? நான்காவது, இரும்பை மிருதுவாக்கும் கலையை அல்லாஹ் தஆலா ஒரு அல்லாஹ்வின் தூதருக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். அவர் யார்? அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஐந்தாவது, இந்த தொழுகையாக நீங்கள் அழைக்கப்பட்டால் விருந்தை சொல்லுங்கள் என அல்குரான் அந்த தொழுகையை தொழுகை. அதுல 5 விஷயங்கள். இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தை கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா அது உண்மையிலே குர்ஆன் ஆயத்துக்கு மாற்றமா தெரியுதேன்னு நம்ம நினைக்கலாம். அல்லாஹ் தஆலா மாஃபில் அர்ஹாம்ங்கிற வார்த்தை, மா என்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க குர்ஆன்ல. இந்த மா என்ற வார்த்தை வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மாஃபில் அர்ஹாம், மாஃபில் அர்ஹாம் மா என்ற வார்த்தைக்கு ஜடப்பொருள் அல்ல. அது உருவாவதற்கு முன்னாடி தண்ணியா இருக்கும்போது அது எந்த குழந்தை என்பதை எவராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்த பின்னாடி உடனுக்குடன் கருவறை சேரக்கூடிய அந்த தண்ணீரை வைத்து எந்த ஒரு மனிதராலோ எந்த ஒரு ஆராய்ச்சி வல்லுநராலோ கண்டுபிடிக்க முடியாது. எனவே மாஃபில் அர்ஹாம் இவங்க கருவுற்று பல மாதங்களுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் கருவுற்று பல மாதங்களுக்கு பின்னாடி அங்க உள்ள விஷயத்தை சொல்லல. எனவே இந்த விஷயங்கள்லாம் அல்லாஹ் ஒருவருக்கு தான் தெரிவிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை பிள்ளைங்க நல்லா சொன்னாங்க. இப்பொழுது அதுக்கப்புறம் தாய்மாருக்கு வினாவிடைகள். அவட்ட இருக்கு.